ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கதைக்கு போகலாமா? இந்த கதை பேர் மேஜிக் பெல். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரிய கோபுரம் இருந்துதான். அந்த கோபுரத்தோட உச்சியில் ஒரு கோல்டன் பெல் இருந்துதான். ஆனால் அது சாதாரண பெல் இல்லையா, ஒரு மேஜிக் பெல். யாராவது நல்ல விஷயம் எதிர்பார்க்காம பண்ணாங்கன்னா அந்த பெல்ல டிங் டிங்னு சத்தம் கேட்குமா. அந்த ஊரில் குட்டி பையன் பேர் கண்ணன் இருந்தான். அவனுக்கு அந்த பெல்ல அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாம். அதனால் அவனோட பக்கத்து வீட்டு பையனுக்கு அவனோட பொம்மை எல்லாம் கொடுத்தானான். அப்புறம் அவன் அம்மாவுக்கும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவன் அம்மாவும் அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்களாம். ஆனாலும் அந்த பெல் இன்னும் அடிக்கவே இல்லையா. அவனும் யோசிச்சு பார்த்தான், ஏன் இந்த பெல் அடிக்க மாட்டேதுன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஜாலியாக ஸ்கூல் விட்டு வரும்போது அவன் வர வழியில் ஒரு குட்டி குருவி அடிபட்டு இருந்தான். அவனும் சுற்றி சுற்றி பார்த்தான், யாருமே இல்லையா. அதனால அந்த குருவியை தூக்கி அது கொஞ்சம் தண்ணி கொடுத்து அந்த காயத்தை துவைச்சுட்டு அவன் கழிச்சு பள்ளி அதை கட்டாக போட்டு விட்டானோ. அதுவும் ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிச்சான். அப்போ அங்கே டிங் டிங்னு அந்த கோல்டன் மேஜிக் பெல் அடிச்சுட்டு இருந்ததான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சான். நம்ம அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணும்போது அந்த கோல்டன் மேஜிக் பெல் அடிக்கும்னு வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோமா. அதனால தான் அது அடிக்கல. இப்போ நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுனால தான் அந்த மேஜிக் பெல் அடிச்சிச்சு அப்படின்னு நினைச்சானோ. அன்னிலேருந்து அவன் அந்த கோல்டன் மேஜிக் பெல் அடிக்கும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தானோ. டூ குட் திங்ஸ் நாட் ஃபார் அதர்ஸ் பட் ஃபார் அவர் இன்னர் சோல். புகழுக்காகவும் கடமைக்காகவும் உதவி செய்யாமல் மனதாரும் விரும்பி உதவி செய்யணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.